அன்பான நேர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவக்கிரக நாயர்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி, அனைத்து தெய்வங்களும் நேர்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி, பொதுவான ராசி பலன்குள் நல்லதொரு பற்பல விஷயங்களிலே அற்புதமான யோக பலன்களை நவகிரகங்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி சொல்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் 16/11/2024 சனிக்கிழமையில் மாதம் அற்புதமாக பிறக்க போகின்ற இந்த மாதம் என்பது கோச்சார இலக்கணமாக சிம்ம லக்கணத்திலே அமைய பெற்று ராசி மேச ராசியிலே கோச்சார ராசி அமைய பெற்றும் நட்சத்திரம் கார்த்திகை 1 என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய விரய சாணத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத கடன்கள் கிடைக்கக்கூடியதும் தீராத வம்பு வழக்கு கூற்று கேசுகள் அனைத்தும் சுபபோகமாக மாறக்கூடிய ஒரு மாதம், நல்லதொரு மாதம் என்பதும் இந்த மிதுன ராசிக்கார நேர்களுக்கு திதி பௌர்ணமி திதியிலையும் திதி தெய்வம் லலிதாம்பிகையாக வலம் வந்து கரணம் பவக்கரணம் என்று சொல்லக்கூடிய 6/11 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் கிடைக்காத பொருளாதாரம் கிடைக்கக்கூடியதும் ஒரு சிலருக்கு கவனம் நிதானத்தில் பொருளாதாரத்தை கையாளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே போய்கொண்டிருக்கின்றது. யோகம் வரியான யோகமாகவும் யோக தேவதை குபேரனாக வல்ல வந்து மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு காற்று ராசி, உபய ராசி. தத்துவார்த்த ரீதியிலேயே காலபுருஷ தத்துவத்தின் 3வது இடத்திலே அமைய பெற்ற இந்த ராசியில் பிறந்தவர்கள் பலதரப்பட்ட தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு காற்று ராசியாக அமைய பெற்று புதன் பகவான் இந்த கார்த்திகை மாதங்களிலே 6ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் அமைய பெற்று உங்களுடைய விரய சாணம் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டுகள் செல்லக்கூடிய, வெளியூர் சென்று வருகின்றதற்கு கிடைக்காத தொடர்புகள் கிடைக்கக்கூடியது, தொலைத்தொடர்புகளுக்காகவும் கிடைக்கக்கூடியதும், கிடைக்காத பொருளாதாரம் கிடைக்கின்றதும் 2ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி நீச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகத்திலே 2/11 என்று சொல்லக்கூடிய யோகம் என்பது மிகவும் அற்புதமாக இங்கே பரிவர்த்தனை யோகத்திலே அமைகின்றது. மட்டுமல்லாது இந்த காலகட்டத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே நீச்சம் பங்க ராஜயோகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற லாபாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருகின்றவர். சகோதர காரகன், மூத்த சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய சனியை பார்க்கின்றது என்பது சகோதரர்களிடையே ஒரு சில பிரிவினைகளை, ஏமாற்றங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பாக்கிய சாணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து விரய சாணத்தை பார்க்கின்ற பொழுதும் கிடைக்காத கடன் லோன்கள் கிடைக்கக்கூடியதும், கொடுக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானமாகவும், புதன் நிற்கக்கூடியதும் சூரியன் நிற்கக்கூடியதும் காலபுருஷ தத்துவத்தின் 8வது இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது உங்களுக்கு 6ஆம் இடமாக அமைய பெற்று நோய், கடன், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் எளிதாக தீரக்கூடியதும், எளிதாக கொடுத்தா கிடைக்கக்கூடாத ஒரு அமைப்பும் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாகவும், கொடுத்திருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்தும் மூர்த்தி சாணாதிபதி சூரிய பகவான் சிம்மநாயகனில் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 6ஆம் இடத்திலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி விரையாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகிறார். ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய அறிவு, சிந்தனை, மனம், போக்கு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள், முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்றது. கிடைக்காத கடன்கள் தேடி வருகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 12ஆம் இடத்திலே 7/10 என்று சொல்லக்கூடிய கலத்திர சாணாதிபதியாகவும், புத்திரகாரகன், குழந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தின் காரத்துவம் வகிக்கக்கூடிய அற்புதமான குரு பகவான், தேவ குருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றது. 7/12 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வலுவாக இருக்கின்றது. இவர்கள் தொழில் வேலைகளிலே, இந்த அமைப்பு உள்ளவர்கள் தொழில் வேலைகளிலே கொடுத்து வாங்கல் என்று சொல்லக்கூடிய நல்லதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், தொழில்களிலே நல்லதொரு உன்னதங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக அமைய போகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் என்பது முயற்சி சாணாதிபதியை தகப்பன் காரகனாகவும் சகோதர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கின்ற இங்கே காரகனும் சாணாதிபதியும் ஒருமித்து 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன், வம்பு வழக்கு, நோய் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே தெளிவாக அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு,
12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரயமாகின்றது. எதிர்ப்புகள், நோய்கள் அனைத்தும் நல்லதொரு சுகபோகமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையப் போகின்றது. இது ஒரு காற்று ராசியில் பிறந்தவங்களுக்காக. நீர் ராசியில் இருக்கின்ற பொழுது இங்கு கடன் நோய் வம்புகளுக்கு எதுவாக இருந்தாலும் கடல் ஸ்தலங்களுக்கு சென்று, ஆறுகளுக்கு சென்று அங்கே வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும், கடல்களிலே குளித்து நீராடி வரவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது ஒரு மாதமாக அமையப் போகின்றது. பஞ்சமாதிபதி துலாம் ராசி அதிபதியும் ரிஷபராசி அதிபதி சுக்கிர பகவான், அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வீடு, வாகன, சொத்து எதுவாக இருந்தாலும் சுக்கிரனின் நிலையை பொறுத்து அவரவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு யோகபோகங்களையும் சுபபோகமான வாழ்க்கை வரலாறுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் கார்த்திகை மாதங்களிலே கேந்திர ஸ்தானங்களிலே வலம் பெற்று பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கிய ஸ்தானங்களிலே 5, 9 என்று 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களும் பலமாக மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகையிலே நல்லதொரு மாற்றங்களை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருந்து பார்வை என்பது சுகஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று பிரயாணங்கள் செல்வதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குருவின் பார்வை கேது மேல் விழுகின்ற சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் தடை தாமதங்கள், தாய்மார்களால் வம்பு வழக்குகள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய சுகத்திலேயாக இருக்கட்டும், வீடு, வாகன, சொத்து சுகமாக இருக்கட்டும், அதிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை என்பது மிதுனராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. இங்கே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்களிலே தொழில்களை விரிவுபடுத்தவும், பெரிதாக்கவும், பழுது நீக்கம் செய்கின்றதற்கும், மாற்றம் செய்கின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக காலமாக மிதுனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது அமையப் போகின்றது. கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் உறவுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய, பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய, கணவன் மனைவிகளுக்கு கணவர்களை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே இந்த கார்த்திகையிலே பலம் பெற்று 20 நாள் உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து 20 நாளைக்கு பிறகு கார்த்திகை 21 தேதிக்கு பிறகு உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே செவ்வாய் பகவான் மீண்டும் ஒரு நல்லதொரு புது பொலிவை அடைகின்ற ஒரு மாதமாக பொருளாதாரத்தில் பஞ்சமஸ்தானத்திலே வம்பு வழக்கு, குலதெய்வத்தில் அருள் கிடைக்காம இருந்தாலும் கூட செவ்வாயை சுக்கிரன் பார்க்கின்ற இந்த பார்வையிலையும் சரராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே நல்லதொரு மாற்றங்கள், இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் அமைய போகின்ற ஒரு மாதமாக கார்த்திகை என்று சொல்கின்ற பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றி குறிக்கக்கூடிய மிகவும் ஒளியூட்டக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதங்களிலே பலதரப்பட்ட தீபங்களிலேயும் திருவண்ணாமலையிலே கிரிவலம் சென்று வருகின்றதற்கும், கிரிவலங்கள் செல்கின்றவர்களுக்கும், கார்த்திகை தீபங்களிலே திருவண்ணாமலை சென்று அங்கே அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் பார்க்கின்றவர்களுக்கும், நல்லதொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான சூட்சத்தையும் பெருமிதத்தையும் பெருமகிழ்ச்சியையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கார்த்திகை என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சூரிய பகவான் முயற்சி சனாதிபதியும் ராசிநாதன் 1, 4 என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி அதிபதியாகிய புதன் பகவானும், 4ஆம் இடம் கன்னிராசி அதிபதி புதன் பகவானும், முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் முயற்சி சாணாதிபதி வலுவாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எடுக்கின்ற காரியங்கள் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய இந்த முயற்சி சாணாதிபதி சிம்ம நாயகர் என்று சொல்லக்கூடிய சிம்ம அதிபதி, சிம்மாசனத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கே வம்பு வழக்கு, நோய் எதிர்ப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது. இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் உத்தியோகங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் சூரிய பகவானை பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்திலே சர்வீஸ் ஓரியன்ட் சொல்லக்கூடிய வேலை கிடைக்காதவர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் இந்த கார்த்திகையிலே அமைய போகின்ற ஒரு மாதமாக சூரியனும் குருவும் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற அமைப்பு என்பது நண்பர் என்ற முறையிலேயே 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை விரயமாக கிடைக்கக்கூடியதும், இடைமாற்றங்களும், ஊதியத்திலே உன்னதமான நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. பாக்கியாதிபதி முயற்சி சாணத்தை பார்க்கின்ற 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பு, நல்லதொரு மாற்றங்கள். ஆனாலும் கார்த்திகை மாதங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள், கசப்புணர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது செவ்வாய் சனியை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் இங்கே தேவையில்லாத சகோதரனின் அன்புகளை
பிரிக்கக்கூடியதும், ஒரு சில கருத்து வேறுபாடுகளையும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயின் பார்வை சனியின் மேல் பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த செவ்வாய் பகவான் நீர் ஸ்தலத்திலே 2ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த மாதங்களிலே நீர் ஸ்தலங்களிலே சென்று புனித நீராடி வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும், இங்கே கடல் ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும், குருவின் பார்வை உங்களுக்கு 7-10 என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி 10ஆம் இடம் தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களையும் குறிக்கக்கூடியவர்களுக்கும் கூட்டு தொழிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சுகத்திலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகத்திலே இதிலே ஒரு உன்னதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இருந்து பலமாக புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசியை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது. சுக்கிரனின் பார்வை என்பது 7ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது இங்கே இது நாள் வரையில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குருவின் அசுரகுருவின் சுக்கிர பகவானுடைய பார்வை என்பது ராசியிலே விழுகின்றது. மிதுன ராசி லக்கணத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி, விரையாதிபதி ஸ்தானத்திலே தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்றதும், ஒன்றுக்கொன்று 7-12ஆம் இடம் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய, உறவினர்களை குறிக்கக்கூடிய மற்றும் பற்பல விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடமாக இருந்தாலும் கூட 7-12 என்று பரிவர்த்தனை யோகம் என்பது இதிலே தொழில்களுக்காக போகின்றவர்களுக்கும், கணவன் மனைவிகளுக்காக இருக்கின்றவர்களுக்கும், பிரிந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம் என்பது சுக்கிர பகவான் ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றங்களை கார்த்திகை மாதங்களிலே சுபிட்சமான இந்த கார்த்திகை தீபத்தை பார்க்கக்கூடிய மாதங்களிலே நடக்கக்கூடிய மாதம் என்பது திதி பௌர்ணமி திதியிலே பிறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்கின்ற 2ஆம் இடமும் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் செல்கின்றதுனாலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் அமைகின்றது என்பதும், ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்து அங்கே குருவின் பார்வை ஒன்றுக்கொன்று விழுகின்றதுனாலே புத்திகளிலே நல்லதொரு மாற்றங்கள், சர்வீஸ் வேலையிலே இருப்பவர்களுக்கு குறிப்பாக கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது. வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில கசப்பு ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிலே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதில் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது 4ஆம் இடம் சுகமாகவும், பாக்கியஸ்தானத்தில் இருந்து சிறராசியிலிருந்து முயற்சி ஸ்தானங்கள், உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி ஜெயத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சுகஸ்தானத்திலே குருவின் பார்வை 6ஆம் இடத்திலே விழுகின்றது. தீராத நோய்கள் தீரப்போகின்றதும், கொடுக்காத கடன்கள் கொடுக்கின்றதும், கிடைக்காத வம்பு வழக்குகளிலே ஒரு உன்னதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கிடைக்கப் போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை 12லிருந்து 2ஆம் இடத்தில் கிடைக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதார அதிர்ஷ்ட உயர்வுகளும், வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு, பிரயாணங்கள் சென்றுகின்றதற்கும், இந்த மாதங்களிலே சுற்றுலாத்துறையிலே செல்கின்றவர்களுக்கு, கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கின்றது. மிதுன ராசி என்றாலே மிகவும் புத்திகாரனுடைய ஒரு ராசியிலே பிறந்தவங்களுக்கு மிகவும் நல்லதொரு சிந்தனைகளில் சோதிடத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் தொழில்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே கவனமாக 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது குடும்பங்களிலே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகளும் கசப்புகளும் இருந்தாலும் அதிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம் என்பதும், இந்த மாதங்களிலே கடன் கிடைக்காதவர்களுக்கு, லோனுகளுக்காக மெனக்கெட்டு கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது. 5ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பெற்றே இருக்கின்ற உங்களுடைய ராசியை பார்க்கின்ற குழந்தைகளால், ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது உங்களுடைய உறவினர்களால் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், எதிர்பாராத மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் நல்லதொரு உயர்வுகளையும், எடுக்கின்ற காரியங்களை ஜெயிக்கின்றது, முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றது. சுகஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம். ஆன்மீக ஸ்தலங்களிலே பஞ்சமாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கின்றது.
தொழில் வேலைகளிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக ஆகப் போகின்ற ஒரு மாதம். கடந்த மாதங்களில் சனி பகவானின் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு, தகப்பனால் ஒரு சில மன கசப்புகள், ஏமாற்றங்கள் இருந்தாலும், தொழில்களால் ஏமாற்றங்கள் இருந்தாலும், இனி வருகின்ற இந்த கார்த்திகை மாதங்களிலே முயற்சி சனாதிபதி 6ஆம் இடம் 12ஆம் இடம் நீங்கள் தொழில்களுக்காக தொழிலை விட்டு மற்றொரு தொழில் செய்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த கார்த்திகை மாதங்களிலே பற்பல விஷயங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், பஞ்சமாதிபதி ராசியை பார்க்கின்ற அற்புதமானதும் 12ஆம் இடத்திலே குரு பகவான் தேவகுரு இருக்கின்ற பொழுது இங்கே ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், சுப செலவுகள், சுப கல்யாணங்கள், விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு வைபவங்கள் நடத்தி நல்லதொரு உயர்வுகளையும், குழந்தை பாக்கியம் பெறாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றம் கார்த்திகை மாதம் என்பது நடக்கின்றதுனாலே மங்களகாரகன் 2ஆம் இடத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குடும்பங்களிலே குதூகலமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கக்கூடிய ஒரு மாதம் என்பது குருவின் அனுகிரகம், தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய 7ஆம் இடம் கூட்டாளி, பொதுமக்களின் உணர்வு, பொதுமக்களின் ஆதரவு, ஆசிரியர் பணியில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள், ஊதிய உயர்வுகள், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பஞ்சமாதிபதி விரையாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இந்த அமைப்பு என்பது வருஷத்தில் ஒரு மாதம் நல்லதொரு இந்த மாதங்களிலே எதிர்பார்க்காத நல்லதொரு மாற்றங்களை உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து தீராத நோயாக இருந்தாலும், தீராத கடனாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும் அதில் உன்னதமான ஒரு உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பிரமாதமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.